ரஹ்மான்ல 33வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், மனித ஜின் கூட்டத்தார்களே, வானங்கள் மற்றும் பூமியின் மேல சொல்றதா இருந்தா அதற்குரிய ஆற்றல் இல்லாமல் நீங்கள் அதை கடக்க முடியாதுன்னு சொல்றான். மனுஷன் வந்து ராக்கெட்டை செய்யறான், அது மாதிரி ஜின்னுங்கள் செய்தா. அப்படி மக்கினாங்கிற வேலை வந்து எல்லாம் வந்து யூஸ் பண்றான். மக்கினா நம்ம அந்த மோட்டார் சாதாரண நம்ம பாக்குறோம். இப்போ அந்த ஜின்னுங்கள் செய்யறத வந்து நம்ம பார்க்க முடியலையே, அது மாதிரி இருக்குதா? அதனால மனித குலத்துக்கு வந்து ஆபத்து இருக்குதா? அவர் என்ன கேட்கிறாருன்னா, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, அதை ஒட்டி அவர் கேள்வி கேட்கிறார். என்ன வசனம்னா, யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ், மனித கூட்டமே ஜின் கூட்டமே, ரெண்டு கூட்டத்தை எல்லாம் கூப்பிடுறான். இனிஸ்த தாழ்த்தும் அவர் புதுவின் அத்தாரி சமாவாத்தி உள்ளார், வானங்கள் பூமியுடைய பல திசைகளுக்கும் நீங்கள் செல்வதாக இருந்தால் பண்புது செல்லுங்கள், லா தன்புன இல்லாது சுல்தான், அதற்கான ஆற்றலை கொண்டே தவிர நீங்கள் செல்ல முடியாது அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. இதுதான் விண்வெளி பயண சாத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம். நீங்க விண்வெளிக்கு போறாங்க போக முடியும், ஆனா அதுக்கென்று ஒரு சக்தியை உண்டாக்கி கொண்டு போக முடியும், அதற்கென்று ஒரு ஆற்றலை உண்டாக்கி கொண்டு போக முடியும் என்று அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இதை வந்து அவர் கேள்வி என்னன்னு கேட்டா, மனிதர்களையும் அல்லாஹ் கூப்பிடுறான், ஜின்களையும் கூப்பிடுறான். மனிதர்கள் வந்து இன்னைக்கு விண்வெளிக்கு எப்படி போறாங்க, ஒரு ஆற்றலை உருவாக்கிறாங்க. என்ன ஆற்றல்? ராக்கெட்டுங்கிற ஒரு சாதனத்தை உண்டாக்கிறாங்க. அதன் மூலமாக என்ன செய்யறாங்க, அதன் மூலமாக செயற்கைக்கோள்களை உண்டாக்கி கொண்டு அதன் மூலமாக பறந்து விண்ணில சந்திரன்ல போய் இறங்குறாங்க, செவ்வாய்க்கு ஆட்களை அனுப்பிட்டு இருக்காங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த ஜின்களை எல்லாம் கூப்பிடுறாங்கல்ல, அதுக்குரிய ஆற்றல் எது அப்படின்னு அவர் கேட்கிறார். மனித கூட்டமே ஜின் கூட்டம் என்று ரெண்டையும் கூப்பிடுறான். நீங்கள் விண்வெளிக்கு போங்கன்னு சொல்றான், அதற்குரிய ஆற்றலை உருவாக்கி கொண்டுதான் போக முடியும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப வந்து மனிதன் வந்து ஆற்றலை உருவாக்கி கொள்றான், ஜின்களுக்கு வந்து எந்த ஆற்றலை உருவாக்கி கொள்ளணும், அது எப்படி விண்வெளிக்கு போகும் கேட்கிறார். ஜின்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே அந்த ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்று கேட்டால், குர்ஆன்ல இருக்கிறது. சூரத்துல் ஜின் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்தில் என்ன இருக்குன்னு கேட்டா, நாம வந்து இந்த நபிகள் நாயகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விண்ணுலகத்திற்கு சாதாரணமாக நாம் சென்று வந்திருந்தோம். இப்ப நம்ம யாராவது போனோம்னு சொன்னா தீப்பந்தம் நம்மளை விரட்டுகிறது அப்படின்னு ஜின்கள் பேசிக் கொண்டதாக திருமலை குர்ஆனில் எல்லாம் சொல்லி காட்டுறான். இது நமக்கு எதை காட்டுதுன்னு கேட்டா, நமக்கு தான் ராக்கெட் வேணும். ஜின்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அந்த பவர் நெருப்பினால் படைக்கப்பட்ட காரணத்தினால, கண்ணுக்கு தெரியாத ஒரு படைப்பாக இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு வந்து சாதாரணமா போயிட முடியும். இயற்கையாகவே அந்த சுல்தான் என்ற ஆற்றல் அவங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி சுலைமான் நபியுடைய வரலாறை சொல்லும் பொழுது, பக்கத்து நாட்டு ராணி இடத்துல ஒரு சிம்மாசனம் இருக்கிறது, அதை யாரு என்னிடத்துல கொண்டு வருவான்னு கேட்பாங்க. ஐயுக்கும் ஏத்தீனி பி அர்ஷிஹா, அவருடைய சிம்மாசனத்தை யார் கொண்டு வருவாண்டவுன ஒரு ஜின்னு சொல்லும். ஆனா ஆத்தி கபிஹி கபல அன் தக்கூமி மகாமிக்க, நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல எந்திரிக்கிறதுக்குள்ள நான் கொண்டு வந்துருவேன். அப்ப அதுக்கு ஆற்றல் இயற்கையா இருக்கு வழங்குது. இங்க இருந்து கொண்டு அங்க உள்ள தூக்கிட்டு வச்சிருறது, ஃபாஸ்டா வேலை செய்யறது. அந்த மாதிரி இருக்கிறதுனால ஜின்களுக்கு இயல்பாகவே அந்த ஆற்றல் இருக்கிறது. மனிதன் விண்வெளிக்கு போறதா இருந்தா இயல்பா அந்த மாதிரிக்கு எனக்கு போக முடியாது. இப்படி போக முடியுமா? ஒரு படியில ஏறிதான் போக முடியும். இப்படி ஜம்ப் பண்ணி போயிட முடியுமா? முடியாது. மனிதனுக்கு அந்த ஆற்றல் இல்லாதனால வேற ஆற்றல் உருவாக்க வேண்டி இருக்கிறது. ஜின்களுக்கு இயல்பாக இந்த ஆற்றல் இருக்கிறது.